வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிசி டெக்னாலஜி. இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, பிளண்டர்ல எப்படி அனிமல்ஸ்லாம் ரிக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த அனிமல்ஸை ரிக் பண்ணுறதுக்கு ஒரு ஆட் ஆனுமே வந்துருக்கு. அது பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா rigify அப்படின்ற இந்த ஒரு ஆட் ஆன். இந்த ஆட் ஆன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும், ரேர் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிலாம் வந்து கிடையாது. இது பிளண்டர்லேயே இருக்கிற ஒரு ஆட் ஆன். நம்ம எப்படி அதை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அனிமல்ஸை ரிக் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜின் கேரக்டர் கூட உங்களால் வந்து ரிக் பண்ணிட முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்ம இமேஜின் கேரக்டர் ரிக் பண்ணுறது அமாங் அஸ் ஸ்டேடி கேரக்டர் தான். அமாங் அஸ் ஸ்டேடி கேரக்டர்னா ஒரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட இமேஜின் கேரக்டர் தான். ஸோ அதனால் அமாங் அஸ் ஸ்டேடி கேரக்டர் வீடியோ போட்டுட்டு அதை பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் தான் இருக்கும், நம்ம சேனலில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனிமல் அண்ட் ஒரு பேர்டுக்காக ரிகிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களா? அவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க இப்போ நம்ம வந்து rigify ஆட் ஆன் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து எடிட்டில் ப்ரிஃபரன்ஸில் போய் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். rigify அப்படின்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா வந்துடும். இதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு ரேர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. இது பிளண்டர்லேயே வந்து வரக்கூடிய ஒரு ஆட் ஆன். நீங்கள் அதை அப்படியே போட்டு டிக் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் நண்பர்களே. இப்போது நம்ம வந்து இந்த ஆட் ஆன் வந்து வந்திருக்கா வரலையான்னு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா Shift A கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்மேச்சரில் இப்போ உங்களுக்கு வந்து இது வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வராது. உங்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கிள் போன் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த rigify ஆட் ஆனை வந்து பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து நிறைய விதமான இது வருது பாருங்கள். அனிமல்ஸ், பேசிக்கான ஹியூமன் மெட்டல் ரிக்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ்க்கானதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேர்டை வந்து ரிக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபைல், இம்போர்ட், ஓபிஜே ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். ஒரு பேர்ட் நான் வந்து வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸில் பிளண்டர் ஃபைல்ஸில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பேர்டு வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த பேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரக்கையெல்லாம் வந்து தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரக்கையை அசைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதில் பண்ண முடியும். இல்லைனா இது ஒரு ஸ்டாச்சு மாதிரியே தான் இருக்கும். கால் கை மட்டும் அசைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இந்த வந்து ரக்கை வந்து இந்த சைடில் இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ரிக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து அதே மாதிரி Shift+A கிளிக் பண்ணி ஆர்மேச்சரில் நம்மளுடைய அனிமல்ஸில் பேர்டுக்கான ஆர்மேச்சர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்குது. ஆனால் ஒன்றுமே தெரியல. இப்போ நம்ம இந்த வியூவை எக்ஸ்ரே வியூக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆர்மேச்சர் சிம்பிளில் போய்ட்டு வியூ போர்ட்டில் ஃப்ரண்ட் வியூவில் வந்து சேஞ்ச் பண்ணுறோங்க. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். Z ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்மேச்சரும் விரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கான லெக்ஸை வந்து நீங்கள் வந்து அசைன் வந்து பண்ணுறங்க. இது பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. நார்மலான ஒரு ஹியூமனை ரிக் பண்ணுற மாதிரியே தான் இதுவும். நான் அதே மாதிரியே வந்து இதையும் வந்து பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் வந்து பண்ணி காமிக்கிறேன். எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் தென் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுறதா இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எண்ணெய் கிளிக் பண்ணிவிட்டு வியூ டூல்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ் மிரர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தப்பாக நடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த இடத்துல நிற்காது. அந்த மாதிரி பல மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு நடந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை அவ்வளோவா யூஸ் பண்ணல. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்டை ஆல்ரெடி ரிக் பண்ணிட்டேன். அதாவது இந்த மாதிரி ஆர்மச்சர்லாம் அதுக்கு நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆர்மச்சர்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டதுக்கப்புறம் இந்த டெய்ல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுடுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய நியூ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் செஞ்சு வச்ச ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இதோட நோஸ்லாம் நீங்கள் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அந்த இதோட மவுத்தெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். வாயும் வந்து திறந்துருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ரிக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ரிக் பண்ணுறதுக்கு டெய்ல்ஸையும் நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். காலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது ஆர்மர்ஸ் எல்லாம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட வந்து பெயிண்ட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து பேரண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேர்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்மச்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் Ctrl+P கிளிக் பண்ணி வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோடிங் வந்து ஆகும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நமக்கான பேர்டுக்கான இதெல்லாம் வந்து கரெக்டாக ரிக்லாம் வந்து ஆகிடும். ஓகே, நமக்கு வந்து எல்லாம் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆர்மச்சரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோட் வந்து போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது கூட சேர்ந்து இது மூவ் ஆகுது வந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 3D மாடல் கூடவே எல்லாம் மூவ் ஆகுது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து இதோடைய ரெக்கையை மட்டும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பாருங்கள். இந்த ரெக்கையை மட்டும் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற பேர்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நல்லா ரெக்கையை வந்து விரிச்சிட்டு இருக்க மாதிரி பேர்டை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லா பேர்டும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். free3d.com மாதிரியான பல வெப்சைட்டில் இருந்து கூட உங்களுக்கு கிடைக்கலாம். சிஜி ட்ரேடர் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வெப்சைட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேர்டை வந்து ரிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ரிக் பண்ணணும் அப்படின்றதுல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபாக்ஸ் வந்து ஒரு எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த ஃபாக்ஸோட இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த ஃபாக்ஸ்க்கான டெக்ஸ்சர்ஸ் அண்ட் தென் எம்டிஎல் ஃபைல், OBJ ஃபைல் எல்லா ஃபைலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. 66 வந்துட்டுருக்கு. ஓகே, எங்கே வந்துச்சுன்னே தெரில. ஆஹா, ரொம்ப பெருசாக வந்துருக்கு. இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக நம்ம வந்து இதை ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அகெயின் வந்து இதுக்கான ஆர்மச்சர்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்மச்சரில் அனிமல்ஸில் நீங்கள் வந்து ஃபாக்ஸ் அப்படி உல்ஃபு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வந்து கொடுத்து அதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கேல் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக வந்து ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் இதை மாதிரி அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எப்படி நமக்கான அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு வீடியோவை வந்து வேணும்னா. ஓகே, இதே மாதிரி அந்த பேரட்டை அந்த பேர்டை பண்ண மாதிரி நீங்கள் இதையும் வந்து அட்டாச் பண்ணுறங்க. ஃபேஸோடு சேர்த்து எல்லாத்தோட சேர்த்து நீங்கள் இதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலான வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அதை கொடுப்போம் இல்லையா, பேரண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. இப்போ நம்ம எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்த்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வியூ போட்டு ஃப்ரண்ட் வியூக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த லினிக்ஸே இப்படி தாங்க கொஞ்சம் தொல்லை பிடிச்சதாக தான் இருக்குது. இன்ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்து நம்ம இதை இது பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேர்டோட. ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து ரிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இதை நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து முடிஞ்சிடும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிக் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து வர நண்பா. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அந்த பேர்டை ரிக் பண்ணுறதோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஃபேஷியல் போன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணாம்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இது வியூ போர்ட் டிஸ்பிளே வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம பைண்ட் பண்ணிடலாம். கேரக்டரையும் வந்து நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் கொடுத்து நம்ம வந்து பைண்ட் பண்ணி உங்களுக்கான அனிமேஷன்ஸை நீங்கள் ஜாலியாக க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எல்லாத்தையும் ரிக் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே போஸ் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இதெல்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்க்கலாம். லைட்டாக லேக் அடிக்குது. ஓகே, அதோட அது கரெக்டாக அட்டாச் ஆகலை. ஸோ அதனால் நான் இப்போ வந்து இதோட ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம். ஆப்ஜெக்டில் போயிட்டு பேரண்ட்டில் கிளியர் பேரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து பண்ணலாம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மேச்சர்லாம் வைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக வைங்க, இல்லை அப்படின்னா இதேமாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் நிறைய பொறுத்த வரைக்கும் ஃபேஷியல் போன்ஸ்லாம் வந்து தேவையில்லை. நிறைய என்ன பண்ண போகுது, கடிக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபேஷியல் போன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா விட்டுட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ நம்ம இது வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது கூடவே ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம். அனிமல்ஸ்லேருந்து ஷார்க்கு பாருங்கள், ஷார்க்கோட ஆர்மேச்சர் வந்து பார்க்கலாம், வித்தியாசமாக இருக்குது.
இல்லை இல்லை வித்தியாசமாக இல்லை, ஷார்க்கு மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ்.